ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். ஓய்வு காலத்தில் யாரையும் சார்ந்திருக்காமல் ஒரு சுதந்திரமாக பொருளாதார பலத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்களோட விருப்பமாக இருக்குது. இதற்காக அந்த மூத்த குடிமக்கள் அதிகமான சேமிப்புகள் எதில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அதிக வட்டியோட ஒரு சேமிப்பு பணம் பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, மத்திய அரசு பல்வேறு சேமிப்பு மற்றும் முதலீடு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நிறைய சேமிப்பு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இதில் சேமிப்பு திட்டங்களில் உங்களோட பணம் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இது மத்திய அரசினுடைய ஒரு திட்டங்கிறனாலையும், போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது மத்திய அரசினுடைய ஒரு துறைங்கிறனாலையும் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பணமும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மூத்த குடிமக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. தபால் அலுவலகங்களில், போஸ்ட் ஆஃபீஸில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்திட்டு வரப்படுது. போஸ்ட் ஆஃபீஸின் சூப்பர் ஹிட் திட்டமாக இந்த திட்டம் பார்க்குறாங்க. ஏன்னா அரசாங்கத்தினுடைய இந்த சேமிப்பு திட்டங்கள்லேயே அதிகபட்ச வட்டியை வழங்கக்கூடிய திட்டம் இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம்தான். தபால் அலுவலக சிறு சேமிப்பு திட்டத்தில் வழங்கப்படும் இந்த திட்டங்களில் இந்த திட்டத்தில் அதிக வட்டியை கொடுக்குறாங்க. இதற்கு 8.2% வட்டி இந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க. தபால் அலுவலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் அதிகபட்சமாக நீங்கள் 30 லட்ச ரூபா வரையும் முதலீடு செய்யலாம். இதுக்கு 8.2% என்ற வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகள் முதிர்ச்சி அடைந்த பிறகு மொத்தம் 42,30,000 ரூபா, அதாவது 12,30,000 வட்டியுடன் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 30 லட்ச ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா 12,30,000 ரூபா வட்டியோடு சேர்த்து 42,30,000 ரூபாங்கிற அடிப்படையில் கிடைக்கும். ஆண்டு அடிப்படையில் நீங்கள் கணக்கிட்டிங்கன்னா கூட அது 2,40,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். மாத அடிப்படையில் பார்த்தா மாதத்திற்கு 20,500 ரூபாங்கிற அடிப்படையில் உங்களுக்கு மாதம் கிடைக்கும். இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் மொத்தம் 5 ஆண்டுகளுக்கு பணத்தை முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் முதலீடு செய்யப்படும் தொகைக்கு 8.2% வட்டியை கொடுக்குறாங்க. இந்த அரசாங்க திட்டத்தில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 1000 ரூபா முதல் அதிகபட்சம் 30 லட்ச ரூபா வரையும் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமான வரியின் பிரிவு 80C கீழே 1,50,000 லட்ச ரூபா முதலீட்டிற்கு வரி விலக்கம் இந்த திட்டத்தில் கிடைக்குது. வங்கிகளிட ஒப்பிட்டு பார்த்தா சில வங்கிகளில் வாடிக்கையாளர்களுக்கு 8.2% அதிகமான வட்டியை வழங்குறாங்க. அதை ஒப்பிட்டு பார்த்தா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இந்த சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்யலாம். மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்தில் வட்டி காலாண்டு அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் 5 ஆண்டுகள் லாக்கின் காலம் முடிந்த பின்னரே உங்களுக்கு முழு பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வாடிக்கையாளர் குறைஞ்சபட்சம் 1000 ரூபா முதல் நீங்கள் முதலீடு செய்ய தொடங்கலாம். இப்போது அதிகபட்சம் 30 லட்ச ரூபா வரையும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். இது தவிர இந்த திட்டத்தில் பிரிவு 80Cயின் கீழ் வரி விலக்கம் கிடைக்கிது. இது மூத்த குடிமக்களுக்காக மத்திய அரசு தபால் துறையின் மூலமாக இந்த சேவைகளை வழங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு விருப்பமும் வாய்ப்பும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் அஞ்சல் அலுவலகத்தில் அணுகி நீங்கள் இணைஞ்சு பயன்பெற்றுக்குங்க. நன்றி.